ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 21 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நற்சாட்சி பெற்ற ஏனோக்கு. எபிரெயர் 11:5 சொல்லுகிறது, அவன், அதாவது ஏனோக்கு, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தவர் கர்த்தர், மனிதன் அல்ல. ஐஸ்வர்யவானை புகழ 1000 பொய் நாவுகள் உண்டு. செல்வந்தனை புகழ்ந்து பாட புலவர் கூட்டங்கள் உண்டு. ஆனால் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தரிடம் நற்சாட்சி பெறுவது எத்தனை அற்புதமானது! ஒரு கணவனுடைய உள்ளத்தில் ஓடும் எல்லா நினைவுகளையும் சிந்தனைகளையும் அவன் மனைவி அறிந்தாளேயாகில் அவள் ஒருபோதும் அவனோடு வாழவே மாட்டாள். அதுபோல மனைவியின் உள்ளத்தில் ஓடும் சிந்தனைகளையும் நினைவுகளையும் கணவன் அறிந்தானேயாகில் ஒருபோதும் அவன் அவளோடு வாழவே மாட்டான். ஆனால் நினைவுகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஏனோக்கை குறித்து அவன் எனக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி கொடுத்தார். கர்த்தரிடமிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள் ஒரு சிலர்தான். மோசேயை குறித்து, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். என்னாகமம் 12:7. தாவீதை குறித்து, தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சாட்சி கொடுத்தார். 1 சாமுவேல் 13:14, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22. நாத்தான்வேலை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1:47. யோபுவை குறித்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. தானியேலை குறித்து, பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சாட்சி கொடுத்தார். தானியேல் 10:11. யோவான் ஸ்நானனை குறித்து, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமில்லை என்று சாட்சி கொடுத்தார். லூக்கா 7:28. எல்லா சாட்சிகளிலும் மேன்மையான சாட்சி தேவனுக்கு பிரியமானவன் என்று கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெறுவது அல்லவா? நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறீர்களா? பிரியமானவனே என்று கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறாரா? என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்கிறாரா? தாவீது தாகத்தோடு ஜெபித்தார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. 143 சங்கீதம் 10. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் தேவனுடைய சமூகத்தில் சீர்தூக்கி பார்த்து, நான் இந்த செயலை செய்தால் கர்த்தர் என்மேல் பிரியமாயிருப்பாரா? இந்த வீட்டிற்கு போனால் கர்த்தர் என்னோடு வருவாரா? இந்த சம்பாஷணையை பரலோகம் அங்கீகரிக்குமா என்பதையெல்லாம் எண்ணி பாருங்கள். எந்த விதத்திலேயும் உங்களுடைய செயல்களினால் கர்த்தரை புண்படுத்தி துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபிரெயர் 11:1-2 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய சாட்சி நற்சாட்சியா? தேவன் கொடுக்கும் சாட்சியா? இன்றைய நினைவிற்கு எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 16 மற்றும் 17 அதிகாரங்கள்.
மாலை யாக்கோபு 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுக்கு முன்பாக தேவனிடத்தில் நற்சாட்சியை பெறும்படி வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.